வந்தாரா யூனிவர்சிட்டி இதை பற்றி தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து பேச போகிறோம். ஸோ வந்தாரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வனவிலங்குகளை பாதுகாக்கிற ஒரு இடமா தான் வந்தாரா அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்துட்டு வந்தது. இப்போ அங்கே வந்துட்டு இப்போ ஒரு பல்கலைக்கழகம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மிஸ்டர் ஆனந்த் அம்பானி அவர் தான் வந்து இந்த பல்கலைக்கழகத்தை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஆனந்த் அம்பானி அப்படிங்கிறவர் வந்து யார் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதாவது மிஸ்டர் முகேஷ் அம்பானியோட மகன் தான் ஆனந்த் அம்பானி. அவர் தான் இந்த வந்தாரா யூனிவர்சிட்டியை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, மனுஷன், இயற்கை, வனவிலங்கு ஸோ இந்த மூணையும் வந்துட்டு ஒன்றிணைக்கிற இடமா தான் அந்த வந்தாரா யூனிவர்சிட்டி வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்துட்டு மிஸ்டர் ஆனந்த் அம்பானி வந்துட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா, நம்மளோட டே டு டே லைஃப், அதாவது நம்ம ரெகுலர் லைஃப்பில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையை வந்துட்டு அழிச்சிட்டு வந்துட்டே இருக்கோம். அது வந்துட்டு உண்மை தான், அதை வந்து நம்ம மறக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒருங்கிணைக்கிற இடமா தான் இந்த வந்தாரா யூனிவர்சிட்டி வந்துட்டு அமைய போகுது அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த வந்தாரா யூனிவர்சிட்டி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இது வந்துட்டு குஜராத்தில் ஜாம்நகர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வந்தாரா யூனிவர்சிட்டி வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வனவிலங்கு பாதுகாப்பு. ஃபஸ்ட் நம்ம வனவிலங்குகளை வந்துட்டு பாதுகாக்கணும், அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு மருத்துவம், அதாவது வனவிலங்குகளுக்கு ஏதாவது நோய்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மருத்துவம். ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு ஒரே இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட வந்துட்டு நோக்கமே. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்துட்டு இந்த பாதுகாப்பு, அதாவது வந்தாராவும் சரி வந்தாரா யூனிவர்சிட்டி ரெண்டையுமே ஒரே இடத்துல வந்து கொண்டு வந்ததுக்கான காரணமே இதுதான். அதாவது ஒன்று வந்துட்டு வனவிலங்குகளை பாதுகாக்கணும், இன்னொன்று வந்துட்டு மருத்துவம். சரி, ஓகே. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்போதைக்கு இதை ஏன் கொண்டு வந்தாங்க, இதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வனவிலங்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்குது. அது ஒன்று, அதை நம்ம பாதுகாக்கணும். இன்னொன்று வந்துட்டு இயற்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துட்டே இருக்குது. அதாவது காடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது, அதையும் நம்ம வந்துட்டு பாதுகாக்கணும். மூணாவது வந்து பார்த்தா அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றம். சரியா? ஸோ இந்த மூணையும் ஒரே நேரத்தில் அணுகிற அளவு ஒரு ஸ்கில்டு மேன் பவர் வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போதைக்கு இந்த வந்தாரா யூனிவர்சிட்டி வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை தான் ஒரு மிஸ்டர் ஆனந்த் அம்பானி வந்துட்டு ஒரு மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. சரி, இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, வைல்ட் லைஃப் மெடிசன், ஸோ மருந்துகளை பற்றின ஒரு புரிதலை வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அனிமல் சர்ஜரி, அதாவது அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதையும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் ஜெனட்டிக்ஸ், அது மரபணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதையும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் டிசீஸ் கண்ட்ரோல், அதாவது நோய்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதை பற்றின ஒரு அதை கான்வர்சேஷன் லா, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது, அதாவது இப்போதைக்கு மார்க்கெட்டில் அதாவது டொமஸ்டிக்லேயும் சரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் சரி இந்த மாதிரியான படிப்புகள் படித்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து வைல்ட் லைஃப் டாக்டராக வந்துட்டு, மருத்துவராக வந்துட்டு, அதாவது வனவிலங்குகள் மருத்துவராக வந்து நமக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நமக்கு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஜூ ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஸோ அந்த மாதிரி அதுக்குண்டான வாய்ப்புகளும் நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு இருக்குது. அப்புறம் ரிசர்ச் சயின்டிஸ்ட், ஸோ இது மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்குது. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஃபெசிலிட்டி, அதாவது அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நிறைய ஆயிரக்கணக்கான அனிமல்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்குது, இந்த வந்தாராவில் வந்துட்டு இருக்குது. அது ஒன்று, அவங்க லைவாக வந்துட்டு பார்த்துக்க முடியும். இன்னொன்று வந்துட்டு இங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதாவது வனவிலங்குகள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இங்கே ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்குது. இன்னொன்று வந்துட்டு இங்கே லேப் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது, அது ஆய்வகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரியான லேப் ஃபெசிலிட்டி வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த மாதிரியான அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நிறைய அனிமல்கள் இருக்கிறதுனால, நிறைய வனவிலங்குகள் இருக்கிறதுனால அவங்கள அந்த கூட வந்து நம்ம டைரெக்டாக ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு அதுங்களை அணுகிற அந்த ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ப்ராக்டிக்கல் அனுபவம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடைக்கும். இன்னொன்று வந்துட்டு இந்த அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆப்ரேஷனு, ஸோ அனிமல்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை லைவாக ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்துட்டு ஒரு அனுபவம் வந்து நம்ம வந்து கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு வேறு எங்கேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இங்கே வந்து கிடைக்கும். இன்னொன்று வந்துட்டு அந்த அனிமல்கள் வந்துட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில், ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ரிஸ்க் பண்ணி வெளியே எடுத்து கொண்டு வர்றது, ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோட வித் டிகிரியோட வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய இருக்குங்க. அதுக்கு மேலே இது ஏன் இவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னா,
நம்ம பார்க்கும்போது இந்தியா வந்துட்டு பலதரப்பட்ட மக்கள் வந்துட்டு வாழ்கிற நாடு இந்தியா. அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு இங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இங்கே வந்துட்டு அதிகமாகுது. அதே நேரம் அறிவியல் ஆராய்ச்சின்றது இங்கே வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அதாவது வனவிலங்குகளை பற்றி நான் சொல்ல வரேன், வனவிலங்குகள் ஆராய்ச்சியை பற்றி சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது எதிர்காலத்தில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு வைல்ட் லைஃப் ரிசர்ச் ஹப்பாக வந்துட்டு பெரிய அளவில் ஹப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறையா இருக்குது. கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, நாம் வந்துட்டு நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டுட்டு போகிறோம், அதாவது நம்ம வந்துட்டு பணத்தை சேமித்து வச்சுட்டு போகிறோமா, இல்லை வந்துட்டு ஒரு நல்ல சமூகத்தை வந்துட்டு உருவாக்கிட்டு போகிறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பணத்தை விட பணம் நிகரம் நாளைக்கு போயிடும், அது சீக்கிரமாக வந்து அது நிரந்தரம் கிடையாது. நாம் ஒரு நல்ல சமூகத்தை நம்ம உருவாக்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட அடுத்த தலைமுறையில் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கும். இதை தான் அவர் வந்து சொல்லி முடிக்கிறார் மிஸ்டர் ஆனந்த் அம்பானி.